தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் மேசராசினியர்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். நம்ம வந்து கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருடைய லைஃப்லையும் இருக்கத்தான் செய்யுது. பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனை நம்ம உள்வாங்குறோம். இந்த 2025 நம்ம இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம வந்து மேசராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வழிகளை எப்படி உருவாக்கலாம், இது உருவாக்குறதுக்கான நேரமும் காலமும் வரப்போகுதா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது பொதுவாக மேசராசிக்காரர்கள் வாங்குறதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கடன் வந்து அப்படிங்கிறது உங்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து வாங்குறதுக்கான சூழல் உருவாக்கலைன்னா கூட சூழல் உருவாகிறதுக்கான நேரம் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே நிறைய கடன்கள் உருவாகி இன்றைக்கி மன உளைச்சல் அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ராசின்னு சொன்னால் மேசராசின்னு சொன்னால் மிகையாது. ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடவங்க கூட சேர மாட்டீங்க. இப்போ இவங்க கூட நம்ம சேர்ந்தால் நம்ம சோம்பேறியாக இருந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனால் இன்றைக்கி இந்த கடந்த 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையே உங்களால் செய்ய முடியாத சூழல் தான் நீங்கள் இருக்கீங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனம் அதே உங்களை மீறியுமே சோம்பேறித்தனம் வருது. காலையில் எதிர்த்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட அப்புறமேல் போய்க்கலாம், மத்தியானம் போய்க்கலாம், சாயங்காலம் போய்க்கலாம், தள்ளி போடக்கூடிய அளவுக்கு நீங்களே ஒரு சுறுசுறுப்பை கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அந்த அளவுக்கான கிரகங்களுடைய பயிற்சியில் நடந்தது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா வருமானம் வந்தால் தான் கடனை கட்ட முடியும். இன்றைக்கி வருமானம் வரக்கூடிய வழிகளை நம்ம உருவாக்கிட்டே தான் இருக்கோம். நல்ல முறையில் வேலைக்கு போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், ஃபேமிலியோட சப்போர்ட் கேட்டு ஒரு சில காரியங்கள் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு பயணம் கடன் இருந்துகிட்டே இருக்குது. வண்டி வாங்கினதில் கடன் இருக்குது, வீடு கட்டினதில் கடன் இருக்குது, இல்லை வீடு கட்டல வண்டி வாங்கலாம்னா மற்றபடி ஏதோ ஒரு வழியில் ஒரு கடன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சியும் 18ஆம் தேதி ராக்கெட் பயிற்சியும் வரப்போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருந்ததுன்னா வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து கடன் வாங்குறத கம்மி பண்ணிக்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முன்கோபம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. அதே மாதிரி ஒரு வைராக்கியம் இருக்கு. ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம இதை வந்து நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம எல்லா வழியும் அடைச்சணும்னு அந்த போராட்டம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒருத்தர் கடனாளி வந்து என்னப்பா நீ கடன் கொடுக்குற இன்னும் கொடுக்காம இருக்குன்னு கேட்டாருன்னா இன்னொரு பக்கம் கடன் வாங்கி கட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு கோவம் இல்லை, இன்னொரு நாள் கொடுக்குறேன்னு கூட சொல்ல மாட்டீங்க. அப்பேற்பட்ட நபர் நீங்கள். அதனால் என்னென்னா கடன் மேல் கடன் வாங்கிட்டே இருக்கீங்க. கடனுக்கு வட்டிக்கு இன்னொரு பக்கம் வாங்கி அந்த வட்டிக்கு இன்னொரு கடனுக்கு வாங்கி இப்படியே தான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் அதை கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தொழிலை விரிவுபடுத்தணும், புதிய உத்திகளை கையாளணும். உங்களுடைய பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக நல்ல லாபகரமான சூழல் வரக்கூடிய மே 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலைக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த 2025. அதனால் நீங்கள் வந்து என்ன குரு வந்து தைரியஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. இது இல்லாமல் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறதுனால ஒரு சில அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். பட் இந்த விரயச்சனி என்ன வருமானம் வரக்கூடிய வழிகள் உருவாகும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பணிகோட கடன்கள் கண்டிப்பாக அடையக்கூடும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அதுதான் மைத்திரை முகூர்த்தம் சொல்லுவோம். அது மாதங்களில் ஒரு நாள் வரும். அந்த நாளில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 100% மைத்திரை முகூர்த்தத்தில் கடனை கட்டக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு பகுதி கடன் நீங்கள் கட்டி வாங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய காதலாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் கணவன் மனைவிக்கான ஒற்றுமையாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத சூழலில் இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு முறை வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 21 கடுகு, அதே மாதிரி 21 மிளகு. இது கடுகு வந்து 21 என்றது கஷ்டமாக இருக்கலாம், இருந்தாலும் 21 எண்ணெய் 21 மிளகை வச்சு அதை ஒரு மஞ்சள் தண்ணி கட்டிக்குங்க. கட்டிட்டு நீங்கள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து 9 முறை வலது பக்கம் 9 முறை இடது பக்கம் சுற்றி உங்கள் பூஜை அறைக்கு வைக்காமல் பூஜை அறை விட்டு வெளியே அந்த கடுகை வச்சுருங்க. அதுக்கடுத்த நாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது ஓடுற தண்ணியில் மட்டும் விட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கட்டுங்க, திங்கக்கிழமை போய் விட்டுட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் தொடருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும், உங்களுடைய கடன் பிரச்சனை கம்மியாகுது நீங்கள் உணர்வீங்க. தேவையில்லாத மன உளைச்சல்லாம் கம்மியாகும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் நிம்மதியான சூழல் உருவாக்க ஆரம்பிங்க. இதனால் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மேலோங்கி கண்டிப்பாக இந்த 2025 உங்களுடைய பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கான வழிபெறக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஜென்ரலான இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம பற்றி பேசலாம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ஜாதகத்தில் பொதுவாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏன் உருவாகுது, நமக்கு ஏன் கடன்கள் உருவாகிட்டே இருக்குது, எதனால் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம், இவ்வளோ உழைப்பை போடுறோம், ஆனால் பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்முடைய விதி அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நம்முடைய இதில் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஒன்று நடைமுறை கர்மா, ஒன்று பிறப்பு கர்மா.
நடைமுறை கர்மான நம்ம செய்யக்கூடிய தவறுகள். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பேட் டைம்ல ஒரு சில விஷயங்கள் தப்பு பண்ணிருவோம். என்ன பண்ணுவோம்? சம்மந்தமில்லாம ஒரு கடன் வாங்குவோம். ஆடம்பரத்திற்காக கடன் வாங்குவோம். வண்டி வாகனம் வாங்குறதுக்காக கடன் வாங்குவோம். ஒரு கார் வாங்குறதுக்காக ஆல்ரெடி இருக்கும் நம்மட்ட இருந்தா இன்னொரு லோன் போட்டு கடன் வாங்கிட்டு, எல்லாம் கடனா கட்ட முடியலம்மோ, ஒரு வீடு வந்து நமக்கு தேவைக்கு இந்த மாரி செலவு பண்ணியிருக்காம, ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கடனா கட்டிட்டு நம்ம மன உளைச்சல் ஆயிக்கும். இதுக்கெல்லாம் என்னன்னா டைமிங்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நல்லதே செஞ்சிரும், அது கூட கடனும் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழல் உங்க ஜாதக பிரகாரம் எப்போ வந்திருக்குது, அது ஏன் வராம இருந்திருக்கணும், எந்த நேரத்தில் பண்ண அந்த கடன் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இனிமேல் அந்த கடன் கட்டக்கூடிய வழிகள் எப்போ பிறக்குது அப்படிங்கிறதுக்கு நம்முடைய சுய ஜாதல திசா புத்தி, நம்முடைய பிறப்பு யோகம், இப்போ நடைமுறை கர்மா எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு, அல்லது மனிதனுடைய நெகட்டிவிட்டி ஏதாவது இருக்கா, திஷ்டிகள் ஏதாவது இருக்கா, அதுக்கான தெய்வ வழிபாடுகள் என்னங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை செக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்முடைய கடன் சார்ந்த பிரச்சனையுடைய கம்மியாகிறதுக்கு வழிகளும் பிறக்கும். அதே மாதிரி மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வழிகளும் கட்டாயமாக பிறக்கும். அதுக்கான நீங்கள் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தில் 5வது பாகம், 7வது பாகம், 9ஆம் பாகம், 11ஆம் பாகத்துடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, யோக பலனை கொடுக்குதா இல்லையா, 2வது வீடுடைய தன்மை, 2வது வீட்டு அதிபதி எங்கள் வீட்டில் இருக்கிறாரு, குருவுடைய பார்வைகள் வந்து நம்முடைய ஜாதகத்துக்கு நம்முடைய ராசிக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்கிறாங்க, யோகத்தில் வந்து இருக்கா, பாவத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வரைகளை உருவாக்குனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லா வகையான பிரச்சனை சரியாகி கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அடுத்த வளர்ச்சிக்கு போகும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய ஜாதகத்தை நம்ம மூலியமாக பார்ப்போம்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் ஒரு நாள் வாங்க. இல்லைங்க எனக்கு ஃபோன் கன்சல்டிங் பண்ணணும், என்னுடைய ஜாதகம் டேட் ஆஃப் பர்த் டைம் சொன்னால் பண்ணுவீங்களான்னா கண்டிப்பாக தாராளமாக பண்ணிக்கலாம். எங்கள் டேட்டு டைம் அண்ட் பர்த் பிளேஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் சுய ஜாதக டீட்டெயிலாக நம்ம வந்து தெளிவுபடுத்தி என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெளிவான முறையில் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாற்று வழியை நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல நாள் உங்களை சந்திச்சு மீண்டும் ஒரு நல்ல நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.